வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தீர்மானம் ஒன்று இன்று சட்டசபையில் நிறைவேற்ற இருக்கிறார். என்ன தீர்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு நிகழ்ச்சிகளும் சரி, பொது நிகழ்ச்சிகளும் சரி, எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஒளிபரப்பப்பட வேண்டும், பாட வேண்டும். அதுதான் முதலில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கிறது. இதை பற்றிய நிலைப்பாடு என்ன? எதிர்க்கட்சிகள், மற்ற கட்சிகள் இவர்கள் அவள் நிலைப்பாடு என்ன? சட்டமன்றத்தில் இன்று என்ன நடக்கப் போகிறது? தீர்மானம் நிறைவேறப் போகிறதா என்ன? அப்படின்றதெல்லாம் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்தது இந்த டீலிமிட்டேஷனை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதை பற்றி இன்னமும் கொஞ்சம் நாம் விளக்கமாக பேசிடுவோம். கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு அழைப்பு விடுத்தது தவறான செயலாக நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கட்சி தலைமைக்கு தான் நீங்கள் அழைப்பிதழை கொடுக்கணும். அவங்க சொன்னால் தானே இவங்க வருவாங்க. நீங்கள் தனியாக எம்பிக்களை நீங்கள் மூவ் பண்ணது அது தவறான மாதிரி அப்படின்ற ஒரு கருத்தை கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கருத்துகள் நிறைந்தவர்கள், கருத்து செறிந்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது டிவிகேவோட தனித்துவமான அழைப்புதல் கிடையாது. அரசு சார்ந்த அழைப்புதல் இது. முதல்வர் அவர்கள் தமிழ் மாநிலத்தினுடைய உரிமையும் சுதந்திரத்தையும் கட்டுக்கோப்பாக அனைத்து கட்சி எம்பிக்களையும் அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டு நமது மாநிலத்தின் உரிமையை ஒருமித்த குரலோடு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையில் அவர் இந்த கூட்டத்தை சொல்லி தலைமைச் செயலாளர் அவர்கள்தான் அழைப்புதலை விடுத்திருக்கிறார். அரசு சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதில் கலந்துருக்கணும். நீங்கள் இதில் கலக்காதனால தமிழக மக்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் உங்களது சுயநலத்தையும் நீங்கள் செய்த செயல்களால் இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு வெளிப்பட்டு விட்டீர்கள். மக்கள் உங்களை புரியாதவர்கள் கூட இந்த கூட்டத்தில் சரியாக உங்களை புரிந்து கொண்டார்கள் என்று விமர்சனம் வைக்கிறார்கள். மக்களும் இது போன்ற கோபத்தில் தான் உங்கள் மீது இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மற்ற பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.